வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் வடை இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே ஒரு கடை இருக்குது. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ல, மைக்கா கடையில். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஹோட்டல் கடை. அந்த ஹோட்டல் கடையில் டெய்லி தயிர் வடை போடுவாங்க. நான் காலையில் வந்து டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே போய் ஒரு தயிர் வடை சாப்பிட்டுட்டு வருவேன். 5 ரூபா தான் ஒரு தயிர் வடை, 2 தயிர் வடை. அந்த தயிர் ஊற்றுறதுனால 15 ரூபா, 2 தயிர் வடை 15 ரூபா அதுக்கு போட்டு தயிர் ஊற்றி கொடுப்பாங்க. மிக்சர்லாம் அதில் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு இப்படியே எனக்கு ரொம்ப தயிர் வடைனா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அப்படி தான் அதில் இருக்கிற தயிர் வடைலாம் தீர்ந்து போச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டெய்லி அந்த தயிர் வடையை பூரா ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறாங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த வடையை எடுத்துகிட்டு புளிஞ்சு போட்டு அதுக்கு மேலே தான் இந்த தயிரை ஊற்றுறாங்க. அது அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இது எல்லா ஹோட்டல்லையும், பெரிய பெரிய ஹோட்டலில் கூட அப்படி தான் செய்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஊற்றுற தயிரை பூரா அந்த எவ்வளோ தயிர் ஊற்றுனாலும் அந்த வடை வந்து இழுத்துக்குமா. அப்போ தண்ணியில் ஊற வச்சு போடுறது. அதனால தான் தயிர் வடை உள்ளார பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனில் சாப்பிடும்போது சல்லுன்னு இருக்கும். நான் இது என்ன காரணம்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. அன்றைக்கி நான் நேரில் அதை பார்த்துட்டேன். அன்னையிலேருந்து நான் தயிர் வடை சாப்பிட்றதே இல்லைங்க. எங்கே நம்ம வெளியில் டூரு அங்கே இங்கே போனோம்னாலும் விருப்பப்பட்டவங்க இதை சாப்பிடுங்க. ஆனால் தண்ணியில் வந்து புளிஞ்சு தண்ணியில் ஊற போட்டு அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி தான் எல்லா இடத்துலையும் தயிர் வடை போடுறாங்க. இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை வந்து இன்றைக்கி காலையில் தினம் ஒரு தகவலில் இதை சொல்கிறேன். அப்புறம் சுபா குட்டின்னு கும்பகோணத்துலேருந்து ஒரு ஐடி. அவங்க வந்து வினோத்தினி வந்து அவங்க குடும்பம், அந்த வினோத்தினி, அவங்க பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, நோய் நொடி எதுவும் இல்லாமல், கடங்கப்பு இல்லாமல், நல்ல தொழில் வளத்தோடு நல்லா இருக்கணுன்ட்டு மனசார நான் வாழ்த்துறேம்மா. வினோத்தினி, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. இதுதான் இன்றைக்கி அப்பாவுடைய இது. தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி இதுதான் இது. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.